300 அன்னைக்கு சாப்பாடுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாம எந்த கஷ்டம் இல்லாம போயிருக்கு. 3 பிள்ளைகள் இருக்குமா, 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை. எல்லாத்துக்கும் இதுதான் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இந்த கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன்மா. தாராபுரத்துல லாபம் இருக்கு. அன்னைக்கு வெளியே சாப்பாடு 300 அன்னைக்கு சாப்பாடுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாம எந்த கஷ்டம் இல்லாம போயிருக்கு. 3 பிள்ளைகள் இருக்குமா, 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு. பிள்ளை பாரதான் வச்சு பிள்ளைகளுக்குன்னு செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு சாப்பாடுக்கும் பிரச்சனை. அவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லை. எல்லாத்துக்கும் இதுதான் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இந்த கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன்மா. அந்த சைட்ல உட்காந்துருப்பேன் கொடையை பிடிச்சிட்டு. கொடையை பிடிச்சிட்டு காசு இந்த 2 மூணு நாளா காசு தொழிலுக்கு காசு குடி இல்ல. ஒருத்தர கடன் வாங்கிட்டாம இதை செய்யறேன். வாங்கிதான் செய்யறேன். கடன் வாங்கிட்டா இதை விலைக்கு வாங்கிட்டு வந்து செய்யறேன். சொந்த எதுவும் இல்ல, விலைக்கு வாங்கிதான் செய்யறேன். நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லைம்மா. 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை. ஒரு கட்டு 100 ரூபாமா. இதுல மிச்சமானதை காய போட்டு நானே செஞ்சுக்கிறேன். இது 300 ரூபாமா, இது 250 ரூபா, இது 200 ரூபா. எல்லாம் நாப்பழம் வந்தா நாப்பழம். காசு கொடுத்து வாங்க முடியாததுல வாங்க முடியாது. சும்மா ஒருத்தருக்கு இந்த நாப்பழம் கொஞ்சம் விலை குறைவா கொண்டு தருவாங்க, அதை வாங்கி விற்காது. கிழங்கு வாங்கி விற்காது. உதவி செய்ய யாரும் இல்லையே நமக்கு. யாரும் உதவி செய்யற மாதிரி இருந்தா நம்ம பழத்துக்களை வாங்கி விற்கலாம். அப்படி ஒரு விஷயம் நீங்க உழைச்சி சாப்பிடுறீங்க, அதை கையை எதிர்பார்க்கலாம். வசதி இங்க இருந்து 60 ரூபா, வர 60 ரூபா, 100 ரூபா. அஞ்சுதான் இருக்கு. 5 இருக்கும், 6 விடிய 5 மணிக்கு எந்திரிச்சு அவிக்கிறது. அவிச்சு கொண்டு வர அன்னைக்கு அவிச்சு அன்னைக்கு கொண்டு வர எல்லாம் போகுது. என்ன கிடைக்கிறது? வித்து முடிஞ்சா நேரம் இருந்தா வித்துட்டு போவேன். இல்ல மிச்சம் இருந்தா கொண்டு போய் காய கிழிச்சு காய போட்டுறது. நேரத்துக்கு போயிடுவேன். 4 மணி 3 மணிக்கெல்லாம் போயிடுவேன். 100 ரூபாமா.